அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காலை நேரத்தில் எழ ஆரம்பிக்கும் போதே உங்கள் உள்ளத்தில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், பெருமூச்சு, கண்ணீரோடு கூட இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று அற்புதம் செய்ய போகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த காலை நேரத்திலே நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீமிலே பாளையம் இறங்கியிருப்பார்கள். வனாந்திரத்தில் நடந்து வரும்போது அங்கு தண்ணீர் இருக்காது. 3 நாட்கள் தண்ணீரை தேடுவார்கள். இல்லை என்ற உடனே முறுமுறுப்பு வந்துவிடும். இதை கர்த்தரிடத்திலே மோசே கொண்டு போவார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு முன்னே கன்மலையின் மேல் நிற்பேன், அந்த கன்மலையை நீ அடி, அதிலிருந்து தண்ணீர் வரும். அப்படியே செய்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். தண்ணீர் இல்லாத, ஒன்றுமில்லாத இடத்திலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அதில் ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு முன்னே போய் அந்த கன்மலையின் மேல் நிற்பேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. தண்ணீர் இல்லை என்கிற பிரச்சனை. தாகத்தால் ஜனங்கள் வறண்டு போய் கண்ணீரோடு கதறி அழுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரச்சனையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். சகோதரா, சகோதரி, உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம். நீங்கள் பல நாட்களாய் கண்ணீரோடு, வேதனையோடு உங்கள் வேதனைகளை தேவனுடைய சமூகத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த காலை நேரத்திலே விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் தேவை அறிந்து உங்களை தேடி வந்து ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை இந்த நாளிலே செய்ய போகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, 38 வருஷமாய் ஒரு மனுஷன் தன்னுடைய சுகத்துக்காக பெதஸ்தா குளத்தருகே காத்து கிடக்கிறான். ஒருவரும் உதவி செய்ய வரவில்லை. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாய் வேதனையோடு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இயேசு அவன் அருகே கடந்து சென்று அவனை சுகமாக்கினதை, விடுதலையாக்கினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை என்று சொன்ன உடனே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அந்த காரியம் நாம் செய்யாதபடிக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் வாசித்து, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து, நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகளை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய எந்த பிரச்சனையோ, என்ன பலவீனமோ அதற்கு முன்பாக கர்த்தர் நின்று இன்றைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிப்போம், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனை, இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளோடு கூட போராட்டங்களோடு காத்திருக்கிறார்களோ, அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக எங்கள் ஆண்டவர் கடந்து சென்று மிகப்பெரிய அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.